ஹலோ ஆல். தூத்துக்குடி மாவட்டம் சுகாதாரத்துறையிலேருந்து ஜாப் வேக்கன்சி போட்டிருக்காங்க, பார்க்கலாம். என்னென்ன வேலைவாய்ப்புகள்னு பார்த்தீங்கன்னா, ஆயுஷ் மருத்துவ அலுவலர், அதுக்கப்புறம் ஹோமியோபதி மருத்துவ பிரிவு, அதுக்கப்புறம் நுண்கதிர்வீச்சாளர், பல்நோக்கு பணியாளர், அதுக்கப்புறம் ஏஎன்எம், யூஹெச்எம், காவலர், எல்லா பணியுமே கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து எந்தெந்த பிளேஸில் வந்து ஒர்க் இருக்குது அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், அந்த ஆயுஷ் அலுவலர் பார்த்திங்கன்னா பரமன்குறிச்சியில் இருக்குது. அப்புறம் பசுவந்தனையில், சிவத்தையாபுரம் அந்த சைட்லலாம் வந்து மருத்துவ அலுவலர் வேக்கன்ட் இருக்குது. அது காலி இடங்கள் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு வேக்கன்ஸ் தான் இருக்குது. ஆனால் வந்து இது வந்து சேலரி பாருங்கள், ஸ்டார்டிங்கே 34,000 வருது. அது வந்து குவாலிஃபிகேஷன், எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன்லாம் வந்து பார்த்துக்கோங்க. இளங்கலை மருத்துவ படிப்பு அது கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நுண்கதிர்வீச்சாளர், அதில் வந்து ஓட்டப்பிடாரம், சாத்தான்குளம், எட்டயாபுரம் இதிலலாம் ஒரு வேக்கன்ட் இருக்குது. டோட்டலாக 4 வேக்கன்ஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து பல்நோக்கு பணியாளர் அப்படிங்க, அதுக்கெலாம் வந்து பேரிலோவன்பட்டி, சாலைப்புதூர், சிவத்தையாபுரம் அதிலலாம் வேக்கன்ட் இருக்குது. இந்த மல்டி பர்பஸ் ஒர்க்கர் அந்த மாதிரி சொல்லுவாங்களா, அவங்களுக்குலாம் வந்து தினக்கூலி ஒரு நாளைக்கு வந்து 300 ருபீஸ் சேலரி வரும். அவங்க வந்து எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சாலே போதுன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கெலாம் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 18 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி நீங்கள் வந்து இது வந்து அந்தந்த ஊரில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு கிடைக்க நிறைய சான்ஸ் இருக்குது. ஆனால் இந்த ஜாப் வந்து பெர்மனண்ட்டாக கவர்மெண்ட் ஜாப்பா டெம்பரரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு டெம்பரரி ஜாப் தான், ஓகேவா? ஒப்பந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு ஜாப் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து அப்படியே நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா, நல்லா பண்ணிங்கன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு உங்களை வச்சுருப்பாங்க. இல்லாட்டி அதை வந்து பெர்மனண்ட்டாக ஆக்கக்கூட சான்ஸ் இருக்குது. ஸோ வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. சரி, ஓகே. இதுக்கு அப்ளை பண்ணுறது எப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஆஃப்லைன் மோடு தான், ஓகேவா? நம்ம வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக அங்கே கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு நம்ம போஸ்ட்டில் அனுப்பணும். அதாவது செப்டம்பர் 30க்குள்ளே வந்து அந்த ஃபார்மை வந்து நம்ம வந்து போஸ்ட்டில் கொரியர் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இல்லை ஸ்ட்ரெயிட்டாக நேராக போய் கொடுக்கனாலும் கொடுக்கலாம். உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு ஃபோட்டோ, அதுக்கப்புறம் நம்மளோட டீட்டெயில்ஸ், அதுதான். இப்போ வந்து நம்ம எந்தெந்த ஜாப்க்கு, இப்போ வந்து மெடிக்கலுக்கு, இல்லாட்டி வந்து மல்டிபர்பஸ், காவலர், அப்படி தனித்தனி ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு உள்ள ஃபார்மில் நீங்கள் ஃபில் பண்ணி சீக்கிரம் கொரியரில் அனுப்புங்க. நல்ல ஜாப், சொந்த ஊர்லேயே நம்ம வந்து வேலை பார்க்கலாம். அப்படி போக போக அதை வந்து பெர்மனண்டாக்க வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ வந்து மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணிடுங்க. சீக்கிரம், முடிஞ்சளவு சீக்கிரம் நீங்கள் வந்து போஸ்ட்டில் அனுப்பிடுங்க. ஆனால் வந்து எந்த மிஸ்டேக்குமே இல்லாமல் எல்லா டாக்குமெண்ட்டுமே கரெக்டாக வச்சு அனுப்புங்க. ஏன்னா அவங்க வந்து அதெல்லாம் வந்து செக் பண்ணும்போது வந்து நிறைய டாக்குமெண்ட் சரியாக இல்லைன்னா நிறைய நீங்கள் ஆதார் கார்டோ ஏதோ ஒன்று முக்கியமானதெல்லாம் வைக்காமல் இருந்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக பார்த்ததுமே அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ எல்லா டாக்குமெண்ட்டுமே கரெக்டாக வச்சு அனுப்புங்க. தேங்க்யூ.